Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video la class 9 chapter 3 the world of numbers la exercise 3.4 first question வந்து பார்க்க போறோம். So இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். Represent the rational numbers 2 by 3 minus 4 by 4 and 1 by 2 on a single number line அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு நம்பர் லைன்ல இது மூணுத்தையும் வந்து மார்க் பண்ண சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க 2 by 3 minus 5 by 4 and 1 by 2. அதாவது இதை வந்து எப்படி எழுதலாம் 1 by 2 அப்படின்றது வந்து இட் இஸ் 3 by 2 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இந்த மூணுத்துக்குமே வந்து எல்சிஎம் வந்து எடுக்க போகிறோம். ஏன் எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா டினாமினேட்டரை வந்து சேமாக வந்து கொண்டு வரத்துக்கு. அப்போ தான் வந்து நம்மளால் நம்பர் லைனில் மார்க் பண்ண முடியும். ஸோ அப்போது 3 4 and 2. ஸோ 2 எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு. இது 2 2s are இது 1 time. Next 2 இது வந்து 1 and இது 1 and 3. ஸோ நம்மளுக்கு எல்சிஎம் என்ன கிடைக்குது 3 2s are 6 6 2s are 12 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ 3 by இங்கே வந்து 2 by 3 இருக்குல்ல, இந்த 2 by 3 இங்கே வந்து எல்சிஎம் வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு 12. ஸோ டினாமினேட்டரை சேம் பண்ணோம்னா என்ன பண்ணணும் இன்ட்டு 4 பண்ணும், இங்கே இன்ட்டு 4 அப்போனா 8 by 12. அடுத்தது -5 by 4 12 வரணும் இன்ட்டு 3 into 3. So minus 15. அடுத்தது 3 by 2 என்ன வரணும் 12 வரணும். So into 6 into 6. So 18 வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து என்னது இதுக்கு இதை வந்து என்னது 8 by 12 minus 15 by 12 18 by 12. ஸோ இப்போ வந்து நம்ம நம்பர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நடுப்புற வந்து என்ன வரும் 0 வரும் அண்ட் அடுத்தது வந்து நம்மளுக்கு 1 வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ 1 இந்த இடத்துல வந்து -1 வந்து வரும். ஸோ இப்போ இங்கே வந்து இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது 8 by 12 இதை வந்து 12 இருக்குல்ல, ஸோ 12 பார்ட்ஸாக வந்து பிரிக்கிறோம். ஸோ அதாவது இந்த 0 அப்படின்றது வந்து என்னது இட் இஸ் நத்திங் பட் 0 by 12. அதே மாதிரி 1 by 12 வரும், 2 by 12 3 by 12 4 by 12 5 by 12 6 by 12 7 by 12 8 by 12 வந்து நம்மளுக்கு வரும். இங்கே இந்த 1 வருதுல்ல அது வந்து என்னது திஸ் இஸ் 12 by 12. ஸோ இப்போ வந்து இங்கே என்ன வரும் இது வந்து 1 by 12 2 by 12 3 by 12 4 by 12 5 by 12 6 by 12 7 by 12 8 by 12. ஸோ இது வந்து 8 by 12. அடுத்தது வந்து 9 by 12 10 by 12 11 by 12 12 by 12 வந்து 1 வந்துடும். அடுத்தது இங்கே வந்து மைனஸ் இருக்கு -15 by 12. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன வரும் இங்கே வந்து என்னது -1 by 12 வரும். அடுத்தது -2 by 12 வரும். அதே மாதிரி எழுதணும் -3 by 12 -4 by 12 -5 by 12. அடுத்தது -6 by 12 -7 by 12 -8 by 12 -9 by 12 -10 by 12 -11 by 12 -12 by 12. அதுதான் வந்து 1 வரும். கேன்சல் ஆகி -1 வந்துருச்சா. அடுத்தது -13 by 12 -14 by 12 -15 by 12. ஸோ இது மார்க் பண்ணணும் -15 by 12. அடுத்தது வந்து என்ன வேணும் 8 by 12 மார்க் பண்ணியாச்சு. 18 by 12 வந்து மார்க் பண்ணும். ஸோ இங்கே அடுத்தது வந்து என்ன வரும் இது வந்து 12 by 12 இல்லை, இந்த 1ன்றது 12 by 12. அப்போ 13 by 12 14 by 12 15 by 12 16 by 12 17 by 12 18 by 12. ஸோ இப்படி தான் வந்து நம்ம நம்பர் லைனில் மார்க் பண்ணும். ஸோ நம்மளுக்கு மார்க் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து -15 by 12 மைனஸ் அவ்வளோதான், அப்புறம் 8 by 12 அப்புறம் 18 by 12. ஸோ நம்பர் லைனில் இது மூணுத்தையும் வந்து மார்க் பண்ணியாச்சு. இன்னுமே ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸில் வந்து நம்ம எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இது எப்படி வருது நம்மளுக்கு ஸோ இங்கே வந்து இங்கே 0 இந்த இடத்துல வந்து 1 இந்த இடத்துல வந்து -1 வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ 2 by 3 அப்படின்றது வந்து 8 by 12. ஸோ 8 by 12 அப்படின்றது வந்து எந்த இடத்துல வரும் நம்மளுக்கு 0க்கும் 1க்கும் நடுப்புற, அதாவது இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இட் வில் பி இங்கே தான் வரும் எது 2 by 3. அடுத்தது என்னது -5 by 4 அதாவது 15 by 12 எங்கே வந்திருக்கு 15 by 12 -1க்கு அப்புறமா. ஸோ இங்கே அதாவது -5 by 4. அடுத்தது 3 by 2 3 by 2 வந்து 18 by 12 எங்கே வந்திருக்கு 18 by 12 1க்கு அப்புறமா. ஸோ சம்வேர் ஹியர் அதாவது 3 by 2 தான். ஸோ இப்படி தான் வந்து நம்ம மார்க் பண்ணணும்.
டெசிமலாக மாற்றியும் வந்து சால்வ் பண்ணலாம். அது இன்னொரு மெத்தடு. ஃப்ராக்ஷனில் பண்ணலாம், டெசிமல்லையும் பண்ணலாம். இப்போது 5/4 வந்து எடுத்துக்கிறோமா, -5/4. ஸோ இப்போ வந்து 5/4 இப்போ டிவைட் பண்ணுங்கள். 5 4 இது வந்து 1 டைம் 1 பாயிண்ட் வச்சு 0 அண்ட் 5 இங்கே வந்து 4 2s are 8 2 0 1.25 வருது, அதாவது -1.25. ஸோ கரெக்டாக வந்துருச்சா இங்கே? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் என்னது -1.25. அப்படியும் நீங்கள் வந்து எடுக்கலாம், ஏன்னா -1 மைனஸ் அப்புறமா வந்து எங்கே இருக்குன்னு பார்த்து -1.25 வந்து மார்க் பண்ணலாம். அடுத்தது வந்து 8/12. இதை வந்து இப்போ 8/12 அப்படின்றது வந்து இது 2/3. ஸோ இப்போ அதையுமே வந்து நீங்கள் அப்படியே டிவைட் பண்ணி எழுதலாம். ஸோ 0.0 சேர்த்துக்கணும். 6 are 18, திருப்பியும் 2 வரும், 0 6 are 18, 0.66. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வருதா? ஸோ திஸ் இஸ் 0.66. அண்ட் இங்கே வந்து 3/2 1 டைம் இது வந்து 1 டெசிமல் வச்சு 0 2 5s are 1.5. ஸோ 1.5னா 1க்கு அப்புறமா அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு நம்பர் லைனில் எடுத்து எழுதிடலாம். இட் இஸ் 1.5. ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் மார்க் பண்ணலாம், டெசிமலில் இந்த ஃப்ராக்ஷனில் இது மாதிரி எடுத்து வந்து மார்க் பண்ணலாம். இப்போ வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் 3 distinct rational numbers that lie strictly between -1/2 and 1/4 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, 3 ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, -1/2க்கும் 1/4க்கும் நடுப்புற. ஸோ அகெயின் அதே தான், -1/2 அண்ட் 1/4க்கு நடுப்புற இருக்கிற ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும், 2க்கும் 4க்கும் எல்சிஎம். ஸோ எடுத்தோம்னா 2 1 டைம், இது 2 2s are, திருப்பியும் 2 1 டைம் 1 டைம். ஸோ எல்சிஎம் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 2 into 2 which is 4. ஸோ எல்சிஎம் வந்து 4. ஸோ -1/2 எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து என்ன வரணும், 4 வரணும். ஸோ into 2 into 2. ஸோ -2 வந்து வரும். அடுத்தது 1/4. ஸோ இங்கேயும் வந்து 4 தான் இருக்குது. ஸோ into 1 into 1. ஸோ 1/4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே எல்சிஎம் எடுத்து இதை வந்து மாற்றி வச்சிட்டோம்ல. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 3 ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் -1/2 அண்ட் 1/4 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னா 3 + 1 எத்தனை நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்களோ அது கூட வந்து +1 பண்ணிக்கோங்க. +1 பண்ணிங்கன்னா இப்போ வந்து 4 வந்துடுது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 4ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ இங்கே வந்து into 4 into 4 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் தான். ஸோ into 4, ஆனால் என்ன சூஸ் பண்ணுறோன்றதுக்கு இது மாதிரி பண்ணலாம். into 4 into 4 பண்ணால் -8/16 வரும். இங்கே வந்து 4/16 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ளே இருந்து நம்ம வந்து என்ன ரேஷ்னல் நம்பர் வேணாலும் வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ எப்படி வரும் நம்மளுக்கு, ஸோ -8/16 இருக்குது அப்படின்னா என்னென்னலாம் வரும், -7/16 வரும், -6/16, -5/16 வரும், -4/16, -3/16, -2/16, -1/16, அதுக்கப்புறம் 0/16 வரும், 1/16, 2/16, 3/16, 4/16 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இத்தனை ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து வரும். இதை நீங்கள் வேற மாதிரி கூட வந்து பண்ணிக்கலாம். ஈவன் into 2 பண்ணி கூட வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னன்னா அவங்க வந்து 3 ரேஷ்னல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க பிட்வீன் தீஸ் 2. அந்த மாதிரி நம்மளால எடுக்க முடியுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து into 2 கூட பண்ணி கூட எடுக்கலாம். ஆனால் இங்கே எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ இங்கேயும் அதே நம்பராலேயே வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ தான் டினாமினேட்டர் வந்து சேமாக வரும். ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து வச்சிருக்கேன். ஸோ என்னது, எத்தனை ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்களோ பிட்வீன் தீஸ் 2 நம்பர்ஸ், அது +1 பண்ணோம்னா 4 வரும். அந்த நம்பரால் நம்ம வந்து போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி அதை எழுதிக்கிட்டோம். ஸோ இப்போ அவங்க வந்து 3 தான் கேட்டிருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் எனி 3 எழுதலாம். ஸோ -5/16, -4/16, -3/16 are the 3 rational numbers between -1/2 and 1/4. இதான் வந்து ஆன்சர்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் வந்து பாருங்களேன், சிம்பிளிஃபை த எக்ஸ்பிரஷன் சொல்லி இதை வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிரஷன் வந்து என்னது, -1/4 + 5/12 இதான் வந்து எக்ஸ்பிரஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா என்னது, இந்த ரெண்டுமே வந்து ஃப்ராக்ஷன்ஸ் தான். ஆனால் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டினாமினேட்டரை சேம் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். என்ன எடுக்கணும், எல்சிஎம் ஆஃப் 4 and 12 வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ 4, 12. ஸோ 2 2s are, இது 2 6 are, இது 2 1 time, இது 2 3 time, இது 3 1 time, இது 1 time. ஸோ வந்து 2 2s are 4, 4 3s are 12. ஸோ வந்து 12 வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எல்சிஎம் வந்து என்னது 12. ஸோ -1/4 இங்கே நம்மளுக்கு என்ன வரணும், எல்சிஎம் வந்து எல்சிஎம் வந்து 12. ஸோ 12 வந்து வரணும் டினாமினேட்டர் சேம் பண்ணுறதுக்கு. அப்போ இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஸோ அப்போனா -3/12. அடுத்தது 5/12. எனக்கு வந்து இங்கே 12 தான் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் இன்ட்டு 1 பண்ணுற 5 வருது. ஸோ இப்போ வந்து எழுதிக்கலாமா நம்ம. ஸோ அப்போ வந்து என்ன வரும், -3/12 + 5/12. ஸோ டினாமினேட்டர் சேம் 12. ஸோ அப்போ -3 + 5 which is 2/12. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ரெண்டுமே 2 டேபிள்ஸில் போவோம். 2 1 time, 2 6. ஸோ 1/6 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபோர்த்து கொஸ்டினில், a tailor has a 15 3/4 meters of silk. If making one kurta requires 2 1/4 meter of silk, எக்ஸாக்ட்லி ஹவு மெனி குர்தாஸ் கேன் ஹீ மேக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ டெய்லர் கிட்ட வந்து 15 3/4 மீட்டர் ஆஃப் ஃபைன் சில்க் வந்து இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற சில்க் மெட்டீரியல் வந்து எவ்வளோ, 15 3/4 மீட்டர்ஸ். ஒரு குர்தா செய்யறதுக்கு எவ்வளோ சில்க் வந்து தேவைப்படுது அப்படின்னா, மீட்டர் ஆஃப் சில்க் தேவை வந்து 2 1/4. ஸோ அப்போ வந்து எக்ஸாக்ட்லி ஹவு மெனி குர்தாஸ் ஹீ கேன் மேக் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்றத வந்து எழுதிக்கலாம். ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் த சில்க் எவ்வளோ, டோட்டல் லென்த் ஆஃப் சில்க் இஸ் ஈக்குவல் டு 15 3/4 மீட்டர். இதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக வந்து மாற்றிக்கோங்க. ஸோ 15 × 4 வந்து என்ன வரும், 60. 60 + 3 வந்து 63/4 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது, ஸோ ஒரு குர்தா செய்யறதுக்கு வந்து எவ்வளோ மீட்டர் வந்து தேவைப்படுது. ஸோ லென்த் ஆஃப் 1 குர்தா எவ்வளோ, 2 1/4 மீட்டர். ஸோ இதை வந்து இம்ப்ராப்பராக மாற்றுங்க. 4 2s are 8, அப்போ 9/4 மீட்டர் வந்து வரும். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்னது, நம்பர் ஆஃப் குர்தாஸ் வந்து எவ்வளோ, டோட்டல் வந்து தெரியும், ஒரு குர்தா செய்யறதுக்கு எவ்வளோன்னு வந்து தெரியும். ஸோ அப்போ அதிலேருந்து டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ அதாவது இப்போ வந்து ஒரு குர்தா அது இவ்வளோ மீட்டர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ 10 குர்தாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம், 10 × this வேல்யூ வந்து பண்ணிடுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, டோட்டலாக எவ்வளோ சில்க் இருக்குது, சில்கோட லென்த் என்ன அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஒரு குர்தா செய்யறதுக்கு இவ்வளோ சில்க் மெட்டீரியல் வந்து தேவை அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்போ மொத்தம் எத்தனை குர்தா செய்ய முடியும் அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், டிவைட் வந்து பண்ணுவோம். இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆப்பிளோட காஸ்ட் வந்து 10 rupees அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 10 ஆப்பிளோட காஸ்ட் வந்து எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், 10 × 10 100 rupees அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். இப்போ இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, 100 rupees வந்து மொத்தமாக டோட்டல் காஸ்ட் வந்து 100 rupees. ஒரு ஆப்பிளோட காஸ்ட் வந்து 10 rupees. அப்போ மொத்தம் வந்து எத்தனை ஆப்பிள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஸோ அப்போ இதை இந்த 100-ஐ 10ஆல் வந்து டிவைட் பண்ணோம்னா மொத்தம் எத்தனை ஆப்பிள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும் இல்லை. அதே தான் வந்து இங்கேயும் வந்து பண்ணுறோம். இந்த 100-ஐ வந்து இந்த 100 தான் இங்கே வந்து 63/4 அப்படின்றது. இந்த ஒரு ஆப்பிளோட காஸ்ட் 10 rupees அப்படின்றது தான் இந்த 9/4 மீட்டர். ஸோ இப்போ நம்ம இது வந்து உங்களுக்கு ரஃப்காக வந்து நான் எழுதுனது, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து கொடுத்தேன். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் குர்தாஸ் இஸ் ஈக்குவல் டு
total length of silk by length of one kurta நம்மளுக்கு வரும். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது, டோட்டல் லென்த் வந்து எவ்வளோ 63/4 டிவைடட் பை 9/4. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ 63/4 டிவைடட் பை 9/4. இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவோம், டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். ஸோ 63/4 மாற்றும் போது ரெசிப்ரோக்கல் 9/4ன்னு வந்துடும். 4/9 வந்து வரும். ஸோ 4 கேன்சல் ஆகிடும். 3 டேபிள்ஸ், 3 2s are 3 1 time, 3 3s are திருப்பியும் 3 1 time, இது வந்து 3 7s are. ஸோ 7 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ therefore total 7 kurtas can be made. நெக்ஸ்ட் வந்து 5th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். Find 3 rational numbers between 3.1415 and 3.1416. ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, 3 ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எதுக்கும் நடுப்புற 3.1415 அண்ட் 3.1416. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 15 இருக்குது, இங்கே 16 இருக்குது. ஸோ எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் தீஸ் டூ? ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணோம்னா 3.1415 இருக்கா, ஸோ இதை வந்து ஒரு 0 சேர்த்து வந்து ஆட் பண்ணி எழுதிக்கணும். 1415 இங்கே ஒரு 0. அதே மாதிரி 3.1416 இருக்கா, ஒரு 0 சேர்த்து எழுதிக்கோங்க. 14160. ஸோ டெசிமலுக்கு அப்புறமா 0 போடும் போது இட் ஹேஸ் நோ வேல்யூ, அது உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம எழுதலாமா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, 3 ரேஷ்னல் நம்பர்ஸ் between them are, so இங்கே 3.14151 வரும், 3.14152 வரும், 3.14153 வரும். அடுத்தது என்ன வரும், 3.14154, அப்புறம் 5 5 5 6 5 7 5 8 5 9 வரைக்கும் வந்து நம்ம எழுதலாம். இப்போ இதே வந்து இன்னுமே அதிகமாக கேட்டாங்க அப்படின்னா, அதாவது இப்போ வந்து 3 ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கு பதிலாக இப்போ வந்து 10 ரேஷ்னல் நம்பர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு, இல்லைன்னா 15 ரேஷ்னல் நம்பர்ஸ் எழுத சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு 0 போட்டோம்னா நம்மளுக்கு வராது. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா 2 0 வந்து சேர்த்துக்கலாம். அதாவது 3.14150. அப்போ வந்து என்ன வரும், 0 0 சேர்த்துட்டோம்னா இங்கே பாருங்க 3.141500, 3.141600. ஸோ 500 வந்துடுது, இங்கே லாஸ்ட்ல 600 வந்துடுது. 500க்கும் 600க்கும் எவ்வளோ நம்பர்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம வந்து எழுதிடலாம். ஸோ அவங்க எவ்வளோ ரேஷனல் நம்பர்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். ஸோ இது டெசிமல் இருக்கும் போது ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின். ஸோ 6th கொஷின். ஸோ 6th கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கேன் யூ திங்க் ஆஃப் அதர் வேஸ் டு ஃபைண்ட் ரேஷ்னல் நம்பர் பிட்வீன் எனி 2 ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 2 ரேஷ்னல் நம்பருக்கு நடுப்புற இருக்கிற ரேஷ்னல் நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேஸ்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தான் கொஷின். ஸோ வந்து இங்கே மெத்தட் 1 வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இது என்னது, ஆவரேஜிங் மெத்தட். ஸோ இது வந்து என்ன பண்ணுவோம், இப்போ 2 ரேஷ்னல் நம்பர் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ 1/3 அண்ட் 1/2. இப்போ இது 2 ரேஷ்னல் நம்பருக்கும் நடுப்புற இருக்கிற ஒரு ரேஷ்னல் நம்பர் வந்து எழுத போகிறோம். இது எப்படி பண்ணலாம், இது வந்து ஃபஸ்ட்டு டினாமினேட்டர், ஆவரேஜிங் மெத்தட்னா ஃபஸ்ட்டு வந்து இதை டினாமினேட்டரை வந்து சேம் பண்ணுறோம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 6 வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ 6 வந்துச்சுன்னா இங்கே வந்து என்ன வரும், இது வந்து 2, இங்கே மேலே 2. ஸோ 2 ப்ளஸ் இங்கே வந்து 3, இங்கேயும் வந்து 3. ஸோ 3 வந்துடும். ஸோ 5/6. ஸோ ஆவரேஜ்னாவே என்னது, டிவைட் பை 2 பண்ணுறோம். ஸோ 5/6 டிவைடட் பை 2. ஸோ அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம், 5/6 இன்ட்டு 1/2. இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது அது வந்து இப்படி ரெசிப்ரோக்கல் ஆகி வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ அப்போனா 5/12. ஸோ இந்த 5/12 அப்படின்றது இந்த 1/3க்கும் 1/2க்கும் வந்து நடுப்புற வந்து வரும். இட் இஸ் halfway between 1/3 and 1/2. ஸோ நெக்ஸ்ட்டு டெசிமல் மெத்தட். ஸோ இப்போ 1/3 and 1/2 தானே. ஸோ 1/3 வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும் போது இட் இஸ் 0.3
3 வந்து வரும். 3 வந்து ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே வந்து இருக்கும். அண்ட் 1/2க்கு வந்து இட் இஸ் 0.5 வந்து நம்மளுக்கு வரும். இங்கே 2 டெசிமல் இருக்கிறதுனால வந்து 0 வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ 0.33க்கும் 0.50க்கும் இருக்கிற எதனா ஒரு ரேஷனல் நம்பர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 0.33க்கும் 0.50க்கும் மிடில் இருக்க ரேஷனல் நம்பர் எடுக்கணும் அப்படின்னா எதனா ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கலாம். 0.4 வந்து எடுத்துக்கிறேன். 0.4 ஆர் 40 எது வேணாலும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதலாம்? ஸோ 4/10 வந்து நம்மளுக்கு வரும். இந்த 0 எடுத்துக்கிறோம் அப்படின்றதுனால இப்போனா 2 இருக்குன்னா 40/100ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இல்லை அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? இந்த 0.40வை 0.4ன்னு கூட வந்து நம்ம போட்டுக்கலாம். 4 தான் போட்டுப்போம். இங்கே வந்து 2 டெசிமல் பிளேஸ் இருக்கிறதுனால நான் 0.40ன்னு போட்டிருக்கேன். அப்போ வந்து இங்கே 2 டெசிமல் பிளேஸ், அப்போ டிவைடட் பை 100 வந்து பண்ணுறோம். இதே 0.4ன்னு எடுத்தோம்னா அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 4/10 வந்து வரும். இதுலயும் அதே மாதிரி பண்ணலாம். 0 கேன்சல் பண்ணா 4/10 தான் வந்து வரும். சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 2s are 2 5s are. ஸோ 2/5 அப்படின்றது வந்து இட் கம்ஸ் பிட்வீன் 1/3 and 1/2. இது வந்து செகண்ட் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் மெத்தட். ஸோ மெத்தட் 3 இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா மீடியன்ட் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த மீடியன் மெத்தட்ல அதே நம்பர் எடுத்துக்கிறேன். 1/3 and 1/2. என்ன பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டர் இருக்குல்ல அதை வந்து அப்படியே ஆட் பண்ணி எழுதுறோம். அதாவது 1 + 1 which is 2 அண்ட் டினாமினேட்டரை வந்து ஆட் பண்ணுறோம். 3 + 2 which is 5. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன வரும்? இட் வில் பி 2/5. ஸோ 1 + 1/3 + 2 பண்ணுறோம். அப்போ வந்து 2/5 வந்து கிடைக்குது. இந்த 2/5 இஸ் பிட்வீன் 1/3 and 1/, இது வந்து மூணாவது மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணி ரேஷனல் நம்பர் பிட்வீன் எனி 2 ரேஷனல் நம்பர்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.